எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஸ்ரீ வைகுண்டம் அருகே அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கணவரின் கண் எதிரே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு கல்குவாரிகள், செங்கல் சூளைகள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணியாற்ற வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருவது வழக்கம். பெரும்பாலும் இவர்கள் அனைவரும் இடைத்தரகர்கள் மூலமே இங்கு பணியமர்த்தப்படுகிறார்கள். அப்படி திருநெல்வேலியில் வசித்து வரும் அசாமைச் சேர்ந்த முகமது மக்புல் ஹுசைன் என்ற தரகரின் மூலம் அரசர் குளம் பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரிக்கு அசாமைச் சேர்ந்த ஒரு தம்பதி 2 வாரங்களுக்கு முன் வேலைக்கு வந்துள்ளனர். கல்குவாரி உரிமையாளரிடம் கமிஷன் தொகையை பெற்றுக்கொண்டு தம்பதியை இங்கு அவர் விட்டுச் சென்றுள்ளார். கல்குவாரியில் போதிய அடிப்படை வசதிகள் இருந்த போதிலும் சம்பளம் குறைவாக இருந்ததால் வேலையை விட்டுச் செல்வதாக கூறிவிட்டு கேரளா செல்ல முற்பட்டுள்ளனர். அதற்காக அவர்கள் அரசர் குளத்தில் இருந்து திருநெல்வேலி நோக்கி ஆட்டோவில் சென்றபோது இடைத்தரகரான ஹுசைன் போன் செய்து அவர்களை இங்கேயே இருக்கும்படி மிரட்டல் விடுத்துள்ளார். அதனை இந்த தம்பதி மறுத்ததால் ஆத்திரத்தில் 2 சிறார்களுடன் சென்று ஆட்டோவை வழிமறித்து ஆட்டோ ஓட்டுநரிடம் இவர்கள் கல்குவாரில் இருந்து நகைகளை திருடிவிட்டதாக கூறி ஆட்டோவில் இருந்து இறக்கி காட்டு பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளனர். அங்கு வைத்து கணவரின் கண் முன்னே அந்த பெண்ணை மூவரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பல மணி நேரத்திற்கு பின் அவர்களை சாலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு நடந்த கொடுமையை கண்டு ஸ்ரீ வைகுண்டம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த போலீசார் புகார் பெற்று விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதன்பின் புகார் அடிப்படையில் இடைத்தரகரான முகமது மக்புல் ஹுசைன் மற்றும் உடனிருந்த 2 சிறார்களை கைது செய்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலுக்கு உறவினர்களுடன் வந்த ஆந்திராவைச் சேர்ந்த 19 வயது பெண் தாயின் கண் முன்னே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு கணவர் கண்முன்னே இப்படியான கொடூரம் நிகழ்த்தியிருப்பது தமிழகம் வெளிமாநில பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்ற பிம்பத்தை உருவாக்குவதாகவும் ஒரு கருத்து பரவலாக உள்ளது.